Praise the Lord. Welcome all of you in Jesus' name. We are going to read one word from the Bible about Daniel. Okay, please bring your Bible when you are seeing what you call hearing the word of God, so that when I sharing all of பகிர்ந்து கொள்ளும் போது நீங்கள் வசனத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அப்போ ஜெபிப்போம். பிதாவே, இந்த வசனத்தை நீ ஆசீர்வதியும். வசனமாக ஒவ்வொரு உள்ளத்தில் பேசி ஒவ்வொரு வேலை நீ பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். செல்வின் வந்து டேனியல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை படிப்பார். அவர் படிக்கும் போது நீங்கள் தியானிங்க. தானியேலோ வென்றால் அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டேன் என்று அறிந்த போதிலோ தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்காலப்பட்டு முழங்காலப்பட்டு ஜெபிக்கிறான்னா அது தாழ்மை. அப்புறம் தாழ்மை அப்படி ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான். முதலாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, டேனியல் வந்து ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். ஆனால் நீங்கள் ரோமர் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கும் போது அங்கே வந்து ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜனங்கள் தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் அவர் சிந்தனையினாலே வீணானார்கள். காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். வந்து அவர் வந்து கடவுள் நம்ம முழங்கால போட்டுட்டு தாழ்த்தி கடவுள்கிட்ட நன்றி செலுத்தணும். இந்த உலகத்தில் பயங்கரமான உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளையும் எதுக்காக நம்ம நன்றி செலுத்தணும்னா, நம்ம பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அப்போது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, உங்களோட கிருபையினாலே நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆனால் டேனியல் வந்து ஒரு வாலிப பையன். அவர் வாலிபன் மத்திய நினைக்கிறேன் 17 15 16 தெரியல, ஒரு வாலிப வயசு. ஆனால் அவர்கிட்ட இருந்து நான் டேனியல் பற்றி நான் பேசுகிறதா இருந்தேன். ஆனால் ஒரு நாளைக்கு டேனியல் பற்றி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி வந்து ஜெப பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போ முக்கியமாக நம்ம ஜெப பற்றி இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. இப்போ வந்து புத்திஸ்ட் அவங்க டெம்பிளுக்கு போகிறாங்க, முஸ்லீம்ஸ் மாஸ்க்கு போகிறாங்க, கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க, எல்லாம் ப்ரே பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கேள்வி நம்ம கேட்கணும், ஏன் நீங்கள் ஜெபிக்கணும்? ஏன் நம்ம ஜெபிக்கணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது இதுதான் நான் இன்றைக்கி காலை வேளையில் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயர். ஒரு கிறிஸ்தவன் ஏன் ஜெபிக்கணும்? அப்போ ரெண்டாவது வந்து இதில் வந்து டேனியல் வந்து 3 வேளை ஜெபிக்கிறாரு. அப்போ நம்ம ரெண்டாவது ஆள் 3 வேளை ஜெபிச்சா வந்து தாவீது ஜெபிச்சார். சரிங்களா? தாவீது. அப்புறம் டேனியல் ஜெபிச்சார். இவங்க ஆண்டவர் இயேசு 3 வேளை ஜெபிச்சார், டேனியல் ஜெபிச்சார். அப்புறம் வேறு ஒன்று யார்? தானியல், இயேசு, அப்புறம் டேனியல், இயேசு, தாவீது 3 பேர். அவங்க வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஜெபிச்சாங்க. அப்போது இதெல்லாம் ரொம்ப கேள்வி நீங்கள் கேட்கணும். ஏன் அவங்க 3 வேளை ஜெபிக்கிறாங்க? ஆண்டவர் இயேசு தேவகுமாரனாக இருந்து அவர் 3 வேளை ஜெபிக்கிறாரு. அப்போ நீங்கள் நானே சில டைமில் காலையில் ஜெபிக்கிறோம், சாயங்காலம் ஜெபிக்காமல் இருக்கிறோம், ராத்திரியில் நினச்சா ஜெபிக்கிறோம். அப்போ இந்த கால வேளையில் நான் ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஜெபிக்கணும் சொல்லி. ஓகே, முதலாவது always remember there is an enemy watching us. Okay, why should we pray now? Remember, enemy is called the devil is there in the world. அப்போ நான் படிக்கும் போது நீங்கள் கவனம் செலுத்துங்க, நல்லா கவனிச்சுங்க. ஒன்று, காட் இஸ் அ ஸ்பிரிட், தேவன் ஆவியாக இருக்கிறாரு.
அப்போ பிசாசு எப்படி இருக்காரு? ஆவியா இருக்கிறாரு. அப்போ மனுஷன் எப்படி இருக்காரு? நீங்கள் when you are born again, நீங்கள் வந்து யாரு? நீங்கள் கூட ஆவியா இருக்கிறீங்க. அப்போ எதிரி நம்ம ஜெபிக்க பண்ண வந்து பிசாசு நம்முடைய எதிரி இருக்கிறாரு. அப்போ எதிரி இருக்கும் போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதிரி ஆண்டவர் மூணு வேளை ஜெபிச்சாரு. அப்போ நம்ம ஜெபிக்க முடியாமல் ஒரு லீவ் எடுக்க முடியாது. 3 வேளை நம்ம எப்படி சாப்பிடணுமா அதே போல் 3 வேளை நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போ காரியத்தை நம்ம தியானிக்க காலவிலிருந்து 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 1 Peter chapter 5 verse 8. படி. 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்குங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறாரே. இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு, your adversary, be sober and vigilant, your adversary devil going round to whom he devil. So devil is all the time after Christians, he's not after the people of the world. உலக ஜனங்கள் அவர் பின்னால் போக மாட்டார். கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறாங்களோ பிசாஸ் அங்கே இருக்கிறார். ஒரு நாள் ஒரு கதை தெரியுங்களா? பிசாஸ் கிட்ட கேட்டாங்க, நான் போய் எங்கே ரொம்ப இடத்துல போய் தேடினேன், சுடுகாடுக்கு போனேன். அப்போ பிசாஸ் சொன்னார், சுடுகாலுக்கு என்ன வேலை? எங்களோட வேலை வந்து கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தான் எங்களோட நிறைய வேலை இருக்குது. அப்போது இன்னைக்கு யோபுவோட வாழ்க்கையில் பிசாசை எப்படி அவருடைய வஞ்சித்தை பார்த்தாருன்னு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நம்ம தியானிக்க போகிறோம். யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 7, 8, 9 படிச்சிருயா? 7, 8 நான் எடுத்துடுறேன். 7, 8, 9. 7, 8, 9 படி. படி. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றான். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். 8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சர்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிருமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றான். போதும். அப்போ 7வது வசனம், சாத்தான் கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எங்கே இருந்து வருகிறாய்? அவர் சொல்கிறாரு, அதை கிளியர்லி இன்டர்பிரட் பண்ணால் பூமியில் கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ பூமியில் எல்லா இடத்துல போய் கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல போய் நான் சுற்றிட்டு வர்றேன். அப்போ கடவுள் தெரிஞ்சு போயிடுச்சு, இவர் யோபு போட்டு போயிருக்கிறாருன்னு. அப்போது யோப் அப்படின்னா கடவுள் வந்து அழகாக பேசுகிறாரு பார்த்தியா? சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபு மேலே கவனம் வைத்தாயா? அப்போ கடவுள் வந்து சாட்சி கொடுக்குறார் அவரை பற்றி. உத்தமமும் சன்மார்க்கம் தேவனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு விலக்கு இருக்கிற மனுஷன். இவர் போல யாரும் இல்லை. சாத்தான் வந்து கடவுள் வந்து சாத்தான் போது சாட்சி கொடுக்குறாரு. ஆனால் சாத்தான் எப்படி கடவுளுக்கு சாத்தானுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்போ 10, 11 படி. 10, 11. நீ அவனையோ அவன் வீட்டையோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையோ சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளில் கிரியைகள் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பாதத்தில் தேசத்தில் பெருகிற்று. 11. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவர் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசி காணோம் பாரும் என்றான். பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கையில பிசாசு கடவுளுக்கு என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது. ஆனா சாத்தான் சொல்றாரு,
நீ அவரு உனக்கு பயந்து இருக்கிறாரு. எதுக்கு நான் பயந்து இருக்கிறாரு? நீ அவளை நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்குற, அதுக்கு தான் அவர் பயந்து இருக்கிறாரு. நீ அவங்களோட பொருள்லாம் எடுத்து போடு, கட்டாயம் உன்னை சபிப்பாருன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ ஷார்ட்டாக முடிச்சிடுவோம். அப்போ கடவுள் வந்து சாத்தானுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. செய், நீ போய் அவங்களோட இருக்கிற சொத்து எல்லாம் நீ தொட்டு அப்புறம் வீட்டில் அப்போ சாத்தான் கடவுள் பெர்மிஷன் கொடுத்ததுனால. ஆனால் இதில் ஒரு இடத்துல 9வது வசனம் நீ படி. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதமாக தேவனுக்கு பயந்து நடக்கின்றான். ஒரு இடத்துல அவர் வெயில் அடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிருக்கு. 10 மறுபடி படி. நீர் அவனையோ அவன் வீட்டையோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையோ சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கடவுள் வந்து பாத்தியா எவ்வளோ கடவுள் நம்ம கவனமா இருக்கா தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனை பிரச்சனை வராம, ஒரு நோய் வராம கடவுள் வந்து அவர் கை அவங்க மேலே வைத்திருக்கிறாரு. நீ ஒரு கிறிஸ்தவனா, கை உங்கள் குடும்பத்தில் இருக்கு, என் மேலே என் குடும்பத்தில் இருக்கு. ஆனால் பிசாசு என்ன செய்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, நீ எப்போ அவரை ஆசீர்வதிக்கிற, நிறையா அவர் ஆசீர்வதிக்கிற, நல்லா 10 பிள்ளை கொடுத்துருக்கிற, இதெல்லாம் நீ தொட்டுப்பாரு, என்ன செய்வார்? கட்டாயம் உன்னை சபிப்பார். இதுதான் இதில் தான் யோபுக்கு கடவுளுக்கு நடந்த சம்பவம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அப்போ கடவுள் வந்து என்ன செஞ்சார்? காரணம் எடுத்தார். யோபு மேலே காரணம் எடுத்த உடனே ஒன்றுன்னா அவங்களோட இருக்கிற சொத்து எல்லாமே போயிடுச்சு. 3 பிள்ளைங்களா 10 பிள்ளைங்களா இருந்துட்டாங்க. அப்போ கடைசியில் யோபுட விசுவாசம் நீ பாரு. 20-21 படி. 20-21. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. 21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். 22. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை கூறவும் சொல்லவில்லை. அப்போ 20வது வசனத்தை அவருடைய அன்பு வந்து கடவுள் மேல தான். He loved for God 100%. கடவுள் மேல தான் அன்பு. பொருள் மேலே புள்ள மேலே அவருக்கு ஒரு அன்பு இல்லை, தெரியுதா? ஆனால் அவர் என்ன சொன்னார்? சொத்து எல்லா பிள்ளை சொத்து போன பிறகு என்ன சொன்னார்? நான் நீர்பாணியாகி வந்தேன், நீர்பாணியாக நான் போகிறேன், கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் பர்சனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவர் என்ன செய்யல? வாய் திறந்து பாவம் செய்யல. அப்போ இதுதான் பிசாசு வந்து எதிர்ப்பான் நம்மளுக்கு. அப்போ நீங்க ஜபிக்கலாட்டி நீங்க என்ன செய்ய முடியாது? பிசாசை நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஆனா யோபு வந்து அவரு உத்தமா ஜெபிச்சாரு, கடவுள் பயந்து ஜெபிச்சாரு. கட்டாயம் என்ன செஞ்சிருப்பாரு? பரிசுத்தமா தேவன் நோக்கி துதிச்சிருப்பாரு. அப்போ என்னன்னு பிசாசு தோத்து போயிட்டார். எதனால் தெரியுங்களா? அவர் அன்பு வந்து கடவுள் 100% கடவுளை நேசித்தார். ஆனால் அவங்களுடைய ஆசை புள்ள மேலே, மனைவி மேலே, அவங்களோட ஆஸ்தி மேலே அன்பு இல்லை. அப்போ இதில் எது குறிக்குதுன்னா, பிசாசை தோத்து போயிட்டார். இங்கே சில டைமில் நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி நடக்கும். அப்போ சில டைமில் சில பேருக்கு அவங்களுக்கு தெரியாது, கடவுள் வந்து ஏன் அப்படி பண்ணிட்டாரு, கடவுள் ஏன் அப்படி பண்ணிட்டாரு. அப்போ சில டைமில் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போது இதெல்லாம் வந்து யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு எதிரி இருக்கிறாரு, நீங்கள் அவர் மேற்கொள்றதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஜபிக்கணும். ஓகே. அடுத்தது தானியல் புஸ்தகம், தானியல் பற்றி கொஞ்சம் நம்ம படிப்போம். தானியல் கூட அதே மாதிரி நடந்துச்சு. தானியல் புஸ்தகம் 6வது அதிகாரம், தானியல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4-5. தானியல் புஸ்தகம் 4-5. அப்பொழுது பிரதானிகளோ தேசாதிபதிகளோ ராஜ்யத்தில் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள்.
ஆனாலும் ம். ஒரு முகாந்தரத்தையும் ம். குற்றத்தையும் ம். கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. எழுதி கொஞ்சம். அப்போ பார்த்தீங்களா, பிசாசு என்ன செய்கிறாரு? குற்றம் கண்டுபிடிக்கிறாரு. எப்படி இவரை பிடிக்கணும், எப்படி அவரை பாவத்தில் உழுவ வைக்கணும் சொல்லிட்டு வகை தேடுறாரு. அப்போ அடுத்தது 4வது வசனப்படி இன்னும் 5வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டு பிடித்தால் ஒழிய அவனை வேறொருவன் அன்றினாலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். ஸோ என்ன அவருக்கு மேலே என்ன குற்றம் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அவர் வாழ்க்கை மேலே ஒரு குற்றம் யூஎஸ் இங்கிலீஷில் பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் 3வது வசனம் நினைக்கிறேன். He had excellent spirit. ஐ திங்க் 3வது வசனம் படிச்சிட்டியா? 3வது வசனம் படி. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கு தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி வெரி ஸ்பெஷல். என்ன சொல்லுவாங்க? எக்ஸலன்ட் ஸ்பிரிட். ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. எப்படியாவது குற்ற கண்டுபிடிப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, தானியேல் தேசத்தில் ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க. ஒரு சட்டம் என்ன சட்டம்னா, ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்க கூடாது சொல்லி. அப்போ தானியேல் என்ன செஞ்சார்? அவர் ஜெபிச்சனால அதுதான் ஒரு குற்றம். அப்போது இது என்ன குறிக்குதுன்னா, பிசாசு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களே வகை தேடிக்கிற எப்படி உங்களைய பிடிக்கிற சொல்லி. அப்போது நீங்கள் நானே எப்படி இருக்கணும்? ஒரு நாளை சாப்பிடலாட்டி பரவாயில்லை, ஆனால் எப்படி இருக்கணும்? ஜப்போ தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசு என்ன எப்படி இருந்தார்? 12 வயசில் ஆவியில் பெல்லமாக இருந்தார். பெல்லமாக இருந்தார். அப்போ இதில் பார்க்கும்போது, அப்போ நீங்கள் ஒரு ஆண்டவர் இயேசு 3 வேளை ஜெபிச்சான்னா அவருக்கு தெரியும் ஒரு பிசாசு எதிரி இருக்கிறார். அதே போல் நம்மளுக்கு தெரியுது. இப்போ வசனம் சொல்லுது எதிராகிய சாத்தான். அப்போ சாத்தான் நம்மளுடைய எதிரி. அவன் நெய்பர் இஸ் நாட் அவர் எதிரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் எதிரி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் சபிக்கிறவர்கள் ஆசீர்வாதிங்க, எதிரிகளை ஆசீர்வாதிங்க. ஆனால் பிசாசு கடவுள் என்ன செய்கிறாரு? எதிர்த்து நிலைங்க ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பிசாசு தான் அவங்களுடைய எதிரி. அப்போ இவர் தான் என்ன செய்யலாம்? உலகத்தில் எல்லா பிரச்சனையும் அவர் தான் கொண்டு வருவார் நம்ம வாழ்க்கையில். பார்த்தீங்களா? அப்போது இப்போ ஜெப பற்றி இப்போ பாருங்க, 1 தீமோத்தி 2 தீமோத்தி 4:7. 2 தீமோத்தி 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓகே, ஓட்டத்தை முடித்தேன், ஓகே, விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ என்ன சொல்ற? நல்ல போராட்டத்தை. என்ன போராட்டம்? கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கடைசி வரை நம்ம வாழ்க்கையில் போராட்டமாக வாழ்க்கை. நீதிமானுக்கு வர துன்பங்கள்லாம் அநேகமாக இருக்கும். ஆனால் பவுலோட வாழ்க்கையில் நீ பாரு, 1 தெசலோனிக்கா 5:17 அடிக்க வேண்டாம், நான் பேசிட்டு போயிடுவோம், நம்ம டைம் இருக்கோம். 1 தெசலோனிக்கா 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பவுல் எப்படி இருந்தார்? அவர் இடைவிடாமல் ஜபிச்சார். தெரியுதா? வித்தவுட் சீசிங் ஹி ப்ரே. ஏன்னா அப்புறம் வித்தவுட் சீசிங் ஹி ப்ரே. 1 கொரிந்தியர் 14:18 அவர் என்ன சொல்கிறாரு? ஐ ப்ரே மோர், ஐ ஸ்பீக் இன் டங் மோர் தேன் யூ ஆல். அப்போ இது 2வது ஆவில நிறைந்து பவுல் 14:18 என்ன சொல்றேன்னா, ஐ ஸ்பீக் இன் டங் மோர் தேன் யூ ஆல். ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவில நீங்கள் ஜபிச்சாதான் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா பெலமாக இருப்பீங்க. ஆனால் இந்த கடைசி நாளிலே ஒரு டேஞ்சரில் நம்ம இருக்கணும். என்ன டேஞ்சர்னா, பவுல் 4:7 சொல்லிட்டு 4:7 சொல்லிட்டாரு. ஆனால் கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? 4:7 படி 4:10
2 தீமோத்தேயு 4:10 4:10 4:10 படி. ஏனென்றால் தேமா தீமஸ் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேக்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தலமச்சியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். அப்போ உலகத்தை நேசித்தார். உலகம் என்போம் என்ன செஞ்சாரு? பிசாசு என்ன செய்வார்னா கடைசி நாளில் உங்களை பிடிக்கிறதுக்கு உலக இன்பம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். அப்போது லியூக்கு 4:6 லியூக்கா புஸ்தகம் பிசாசு எப்படி ஆண்டவர் இயேசுவை பிடிச்சி பார்த்தார் தெரியுங்களா? உலக இச்சை, உலக அன்பை, உலக பொருள் அவருடைய he offered Jesus all the things of this world. நீ படிச்சு பாரு 4:6. இவைகளில் எல்லாவற்றுக்கும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கின்றேன். அடுத்தது நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொல்லான். See, பிசாஸ் know how to catch. எப்படி தெரியுமா? உலக பொருள் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆதாம் ஏவாளை பிசாஸ் எப்படி பிடிச்சா நீ சொல்லிப்பாரு. அந்த பழத்தை நீ சாப்பிட்டா கடவுள் இருப்ப, நல்லா சம்பாதிப்ப, நிறைய பணம் வரும். பணத்தை கொடுத்து ஆசை வச்சு அவங்க 2 பேரை பிடிச்சார் கடைசி. அதனால தான் இந்த உலக பற்றி ஆண்டவர் சொன்னால இங்கே என்ன செய்யணும்னா இந்த உலக காரியங்கள் தேடாமல் மேலானவை அதிகமாக தேடுங்கள். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பிசாஸ் நல்லா அவங்கள மயக்கப்பட்டு சில பேர் சீரியல் பார்க்குறாங்க. சீரியல் நல்லா பார்த்துட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு படுக்கிறாங்க. அப்புறம் என்ன தெரியுமா? காலை ஏந்திரிச்சு அவங்க ஜெபிக்க முடியாது. அப்போ சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்னா காலை எந்திரிக்கிறாங்க ஜெபிக்கிறதுக்காக. அப்போ ஒரு பிரிவினை என்ன சில பேர் பிடிச்சிட்டாரு. நல்லா சீரியல் பார்த்துட்டு அப்போ சீரியல் உலக காரியங்களை பற்றி நான் ஒரு வசனத்தை இருக்கு நான் நினைக்கிறேன் 1 ஜான் எடுத்தியா ரொம்ப முக்கியம். நான் இதுக்கு பற்றி பேசியிருந்தேன், மறுபடி பேசுவோம் வாங்க. 1 ஜான் 2:15-16 1 ஜான் 15 சாரி ஐயா First John chapter 2:15-16. உலகத்தில் உள்ளவைகளிலோ அன்பு கூறாதிருங்கள். தெரியுங்களா? ஓகே. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினுடைய உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சீரியல் பார்க்குறாங்க. கடவுள் என்ன சொல்றாரு? அது தேவனால் உண்டாகவில்லை. டெலிவிஷன் தேவனால் உண்டாகவில்லை. அது பிசாசினால் அது பிசாஸ் யாருக்கு வச்சிருக்காரு? உலக ஜனங்களுக்கு. அப்போ கடவுள் உங்களை என்னையே என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? He chosen you out of the world. We don't belong to this world. We don't belong to this world. We belong to God. That's why they said, I have chosen you out of this world. அப்போ இந்த உலக இச்சை, உலக காரியங்கள் நம்ம ஈடுபடக்கூடாது. அப்போ நிறைய பேர் என்ன தவறு? சினிமா பார்க்கறதுக்கு, சீரியல் பார்க்கறதுக்கு என்ன தவறு? ஒரு தவறு இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது அது தேவனால் உண்டாகவில்லை. அது யார் உண்டாக்குறாரு? டு அட்ராக்ட் பீப்புள். பிசாசுனால உண்டாக்குறது. தெரியுதா? அப்போ இதில் தான் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ டீமாஸ் என்ன செஞ்சார்? உலகத்தை அதிகம் நேசித்தனால என்னை வெட்டி போயிட்டார். உலகத்தை நேசினா அவர் வெட்டி போயிட்டோன்னா சல்வேஷன் எழுந்துட்டார் அவர் டீமாஸ். அப்போ கடைசி நாள் அநேக பேர் இந்த உலக இச்சையினால அவங்களோட ரட்சிப்பு எழுந்து போவாங்க. அப்போ நீங்கள் நான் என்ன தெரியுமா? ரட்சிப்பு நம்மளோட இத்தர்னல் நித்தியமாக கடவுளுக்கு நம்ம வாழப்போம். அப்போது நம்ம time we have to spend is our eternal things, not the worldly things. அப்போ பால் கடைசியில் நல்லா போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ ப்ரேயர் டு ப்ரிசர்வ் யோர் சால்வேஷன். அவர் சொல்லார்ல
நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ நீங்கள் ப்ரே பண்ணாதான் நீங்கள் உங்களோட ஃபெய்த்து என்ன கடவுள் மேல் இருக்கும். அப்போ பரலோகத்துக்கு நீங்கள் போகலாம். அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டம் நான் போராட்டின்னு விசுவாசத்தை காத்துக்கணும். நம்ம சல்வேஷன் அவர் எழுந்து போகாமல் அவர் காத்துக்கொண்டார். அப்படி தான் நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்தில் இன்னும் எழுந்து போனால் கூட பரவாயில்லை, ஆனால் நம்ம ரட்சிப்பு மாதிரி நித்தியமாக நம்ம கடவுள்கிட்ட வாழ போகிறோம். அது மட்டும் தான் நம்ம என்ன செய்யக்கூடாது, எழுந்து போகக்கூடாது. புரியுங்களா? அப்போது ஜபம் எதுக்கு நீங்கள் ஜபிக்கணும், உங்கள் சல்வேஷனுக்காக நீங்கள் காத்துக்கொள்ளணும். அப்போது ரெண்டாவது காரியத்துக்கு நம்ம போவோம். ரெண்டாவது காரியம் என்னென்னா, ஆண்டவர் இயேசு பற்றி நம்ம தியானிப்போம். இது லூக்கா புஸ்தகம், இது இந்த வசனங்கள் எடுக்க வேண்டாம், நான் படிச்சிடுறேன். லூக்கா புஸ்தகம் 19:10, மனுஷகுமாரன் தேடவும் ரட்சிக்கவும் இந்த உலகத்துக்கே வந்தார். அப்போ மனுஷகுமாரன்னா யாரு? நம்ம மனுஷகுமாரனா யாரு? ஆண்டவர் இயேசு ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்னா, he was divine, he was the son of God. தேவகுமாரனா இருந்து என்ன செஞ்சாரு, மனுஷகுமாரனா மாறினார். மனுஷகுமாரனா கம்ப்ளீட்லி ஹியூமன், நத்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் 100% அவர் கடவுள், 100% அவர் ஹியூமன். மனுஷனா 100% டிவைன். ஆனால் அப்புறம் இதில் பாரு, நம்ம லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம் நான் நிறுத்தலான்ட்டுறேன். வெரி இம்பார்ட்டன்ட். பாஸ்டர் எனக்கு 2 வாரத்துக்கு முன்னே பாஸ்டர் ஒரு மெசேஜ் சாத்தான் நம்மளுக்கு பயப்படுது, ஆனால் நம்ம சாத்தான் பயப்பட பார்த்தீங்களா இல்லை, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க. ஓகே. அப்போ 4 Luke chapter 4 verse 33. ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். ஓகே இல்லை, நான் எடுத்துடுறேன். Luke 4:33. இப்போ 33. ஓகே, படியா, மறுபடி படி. ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். ஓகே 34. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். 35. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழ தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஓகே, இப்போ நம்ம பேசுவோம். இயேசு பிசாசை துரத்துனாரு. இது அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு பார்த்த உடனே பிசாசை இயேசு பார்த்த என்ன செஞ்சாரு, கதறி அழுதுனாரு. ஏன் சீக்கிரமா அழிக்கிறது, ஏன் இயேசு பார்த்து பயந்தாரு. என்ன சொன்னாரு, நீ பரிசுத்தம் உள்ளவர். வாயினோ அவர் 2 parts in. ஸோ அநேக உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க, God 2 parts இந்த பூமியில். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். He is 100% human, 100% man. அப்போ அவர் பிசாசை துரத்தும் போது அவர் ஒரு மனுஷனாக, உங்களை போல ஒரு மனுஷன் எப்படி பிசாசு துரத்துறான்னா, அவருக்கு தேவ ஆவி அவருக்குள்ள இருந்துச்சு. ரெண்டாவது என்ன ரகசியம் அவன் வாழ்க்கையில் தெரியுமா, he prayed 3 times a day. That give him the power to cast them out. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா, என்ன சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வாரு, என்னை விசுவாசிக்கிறவன் இது செய்யாம அதிக காரியங்கள் செய்வாங்க. Those who believe in do greater things. அப்போ ஜீசஸ் சொல்லிட்டார் நம்மளுக்கு, we will do greater things. அப்போ இயேசு எப்படி எந்த சக்தியில அந்த பிசாசு துரத்துறோம்னா,
அவர் ஒரு மனுஷன், அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? தேவ ஆவி. he has a spirit of God in him. தெரியுதா? spirit of God, but ordinary man, but he was full of the Holy Ghost. he was full of the Holy Spirit. that is why பிசாஸ் நம்மளை எப்படி வஞ்சிக்கிறான்னா, ஏன் நம்ம பிசாஸ் பற்றி பேசுகிற நம்ம பயப்படுறோம், கை வைக்கிறது நம்ம பயப்படுறோம், ஏன் ஐயோ பிசா இனிமேல். ஆனால் பிசாஸ் உங்களை பயப்படுறாரு. ஏன்னா உங்களை என்ன எப்படி வஞ்சிக்கிறாருன்னா, நீங்கள் 3 வேளை ஜெபிக்காத படிக்கே அவர் உங்களை வஞ்சிக்கிறார். if you have to follow God's way of life, we can do greater things for God. நம்ம உண்மையாக பார்த்த போது கடைசி நாளில் இப்போ ஜப்போ அநேக பேர் 10 நிமிஷம் 20 நிமிஷம், ஆனால் பிசாஸ் அவங்களை வஞ்சிக்கிறான்னு அவங்களுக்கே தெரியாது. பிசாஸ் அவங்களுக்கே கிறிஸ்தவர்களுக்கு வஞ்சிக்கிறான்னு கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது. தெரியுதா? ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள், ஏன் டேனியல் 3 வேளை ஜெபிச்சாரு, ஏன் இவர் தாவீது 3 வேளை ஜெபிச்சாரு? you need the power of God. so 3 times you pray. ஒரு ஹேண்ட்ஃபோன் காலையில் ஸ்டாப் பண்ணிட்டு சாயங்காலம் 3 படிக்க முடியுமா? முடியாது. அதே போல் நம்ம வாழ்க்கை, see your power, காலையில் நீ ஜெபிக்கிறேங்க 1 மணிக்கு எல்லாம் போயிடும், மறுபடியும் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். அப்போ ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சார்? காலி எழுந்திரி ஜெபிச்சார், ராத்திரி ஜெபிச்சார், சாயங்காலம் ஜெபிச்சார், ராத்திரி பூரா ஜெபிச்சார். அப்போ he maintained his power. as a son of God, he maintained his son of God with power. அப்போ பிறந்த உடனே 12 வயசுல ஆண்டவர் இயேசு அவர் குழந்தை தான் பண்ணு, ஆனால் he was a man, ஆனால் fully of Holy Spirit. தெரியுதா? நீ ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ட்ரை, you all must try all these things. I am trying. 3 times you pray and see, every day spend 3 times. உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். தாவீது ராஜா 3 வேளை ஜெபிச்சாரு. என்ன? எக்காலத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரிப்பே, அவர் துதி. அவர் வாழ்க்கை நீங்கள் பார்த்தா ரொம்ப செழிப்பாக இருக்கு. ஏன்னா ஜபதான் ஜீபியம் ரொம்ப முக்கியம். அப்போ இதில் என்னதான் அப்போ அவர் எப்படி பிசாஸ் துரத்தினாரு? God spirit in him. God spirit, தேவ ஆவி அவங்க உள்ள இருந்துச்சு. அதுதான் என்ன செஞ்சாரு? பிசாஸ் துரத்தினாரு. அப்போ இப்போ 2வது பாருங்க, பால் எப்படி பிசாஸ் துரத்துறான்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 16 அப்போஸ்தலர் புஸ்தகம் 16 நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினாலே தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். 17 அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டார். பாத்தீங்களா? பிசாசு என்ன சொல்றாரு பவுல் பத்தி? he knows, பிசாசு சொல்றாரு இவர் உன்னதமான கூட ஊழியக்காரன். இஸ் நோ, ஆண்டவர் இயேசுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, சேம் திங். அப்போ பால் என்ன செஞ்சாரு? இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் இயேசு நாமத்தினால் வெளியே வயது சொன்னார். 18 படி. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இயேசு நாமத்தில் சேம் பவர். Can you see the difference there? Same power. See, பிசாஸ் knows who you are. மறக்காதீங்க, உங்க யாருன்னு அவர் தெரியும். அப்போ Jesus cast out the spirit because God's spirit in him. He used God's spirit, and God's spirit and Christ are same. அப்போ பால் எப்படி துரத்தினாரு? இயேசு நாமம். அப்போ சேம் காட். அவர் ஒரு இயேசு அநேக அவரு கடவுள். அதனால தான் பிசாசு அவரை உண்மையாக பார்க்கும்போது பிசாசு நம்மளை பயப்படுறாரு. ஏன்னா 1 John chapter 4 verse 4 நீங்கள் படிக்கும் போது, பிள்ளைகளே நீ அவரை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர் உள்ளத்தில் இருக்கிறவர். You see, we don't want to study the word, we don't want to exercise our faith. தெரியுதா? ஒரு நம்ம சபையில்
30 இயர்ஸ் பேக் நான் மனைவி வந்து ஊழிய செஞ்சுட்டு இருந்தோம். அப்போது ஒரு இந்தியாவில் ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அப்போது திடீர்னு தேவ பிரசன்னம் இறங்க உடனே தேவ பிரசன்னம் தான் ரொம்ப முக்கியம் சபையில். அப்போ ஒன் மேன் ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங். அப்போது இந்தியா பாஸ்டர் என்ன செய்யணும், பைபிள் எடுத்து தள்ள மேல் வச்சார். அதை தள்ளிட்டு அம்பாட்டிக்கு போகுது. அப்போ நம்ம புதுசு பிசாசு எப்படி துரத்துன்னு தெரியாது. அப்போ நான் மணி போய் என்ன செஞ்சோம், போய் சொன்னோம், ஏசு கம்மான் இசி பிசாசுக்கு வந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவர் அவங்க விட்டு ஓடி போவான். யூ மஸ்ட் ட்ரை, டோன்ட் பி அஃப்ரேட், பிகாஸ் காட் இஸ் வித் யூ. ஐயோ அவர் பயத்தை கொண்டு வருவார். யூ மஸ்ட் நோ யுவர் பொசிஷன். அப்போ நானும் மனைவி என்ன செஞ்சோம், கொஞ்ச நேரத்தில் இயேசு நாமத்தில் வெளியே கம்மான் அவங்களோட பேச முடியும். பிசாசுல நீங்கள் பேசுனா அவருக்கு கேட்க மாட்டார். கம்மான்னா டேக் அத்தாரிட்டி ஓவர் ஹிம். பிசாசே கமாண்ட் யூ இன் ஜீசஸ் நேம், கம்மா. கொஞ்ச நேரத்தில் பிசா அவங்க விட்டு போயிடுச்சுல, அப்படியே விட்டு போயிடுச்சு. அப்போ காட் ஸ்பிரிட் இன் ஜீசஸ் நம்ம உள்ளத்தில் வந்து அந்த கடவுள் தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம உட்காந்துட்டு யோசிக்கணும். நான் வந்து அப்போது என்ன உலகம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் மாதிரி தெரியுதா, ஒரு ரிலீஜியஸ் மாதிரி கிறிஸ்டியானிட்டி ரிலீஜன் மாதிரி செஞ்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் நம்ம யங் பீப்புள் நீங்கள் படித்து நீங்கள் ஊழியர் செய்யும் போது கோ அவுட், யூஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ், லே ஹேண்ட். கடவுள் வந்து யார் மார்க் புஸ்தகம் 16:15 யாருக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அந்த அந்த கமாண்ட்மெண்ட் யார் கொடுத்துருக்காரு பார்ப்போம். மார்க் புஸ்தகம் 16:15. பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 14 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். 17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களானவை. யார் யார் ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ என்ன அடையாளம் வருது? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். 18 சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். உங்க வேலை தெரியுமா? So like you all young people, value பிள்ளைங்கள read this, is written for you. Number time we have finished. So when people are சுகம் இல்லாமல் இருந்தா வீட்டில் யார் சுகம் இல்லாமல் இருந்தால் வசனம் சொல்லுது கை வச்சு ஜெபிங்க சொல்லி, you exercise your faith, pray, cast out, pray for them. See, when today Christians are சும்மா ரிலீஜியஸ் லீடர்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. யார் செய்கிறாங்க? யார் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க? நோபடி கோயிங், நோபடி காஸ்டிங் அவுட் த டெவில், நோயிங் நோபடி. எல்லாம் என்ன தெரியுமா? டாக்டர்ஸ். இயேசு டாக்டர் இல்லாமல் மறந்துட்டாங்க. இயேசு அவர் வந்து கிரேட் ஃபிசிஷியன், அவர் நம்ம வீட்டில் இருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து அந்த டாக்டர் தான் பெஸ்ட் டாக்டர், அந்த டாக்டர் தான் பெஸ்ட் டாக்டர், இந்த டாக்டர் தான் பெஸ்ட் டாக்டர், டாக்டர் கிட்ட ஏறுறாங்க. இசி பிசாசு வந்து அவங்க கண்கள் குருடாக வைக்கிறாரு. கடவுள் மேலே நம்பிக்கை வைக்காம அவர் ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷனுக்கு கூடாத காரியம், டாக்டருக்கு கூடாத காரியம் தேவனால கூட. அவ்வளோ ஸ்கிரிப்சர்ஸ் கடவுள் கொடுக்க. நீங்க தான் என்ன செய்யணும்? பாலிய பிள்ளைங்களா நீங்க தான் gospel, you have to go out and give them, like yesterday Pastor Stephen was talking, go out and preach the gospel. Those who are sick, come brother, I pray for you. பயப்படக்கூடாது. நீ வேணா கடவுள் கிட்டே இருக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ you see, you all must get up, because கடவுள் வந்து உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. சுவிசேஷத்தை எடுத்து சொல்றதுக்கு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ பாலிய பிள்ளைங்கள் தான் போய் இதெல்லாம் போய் சொல்லணும். சரிங்களா? ஓகே. see another one more point here. see ரெண்டாவது ஒரு ரகசியம் என்னன்னா, ஓகே, இதில் வந்து இப்போ 16:25 படியா? 16:25 அப்போஸ்தலர். ஓகே, 16:25. நடுராத்திரியிலே
பவுலும் ஷீலாவும் ஆ. ஜெபம் பண்ணி ஓகே தேவனை துதித்து பாடினார்கள். ஓகே காவலில் வைக்கப்பட்டவர்கள் ஓகே அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஓகே 26 ஓகே சடீதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் ம் அசையும்படியாக ஆ பூமி மிகவும் அதிர்ந்தது. ஓகே உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஓகே எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. praise the Lord. அப்போ you see இதில் I just want to ஒரு important point 16:25 இங்கே இருக்கு 16:25 யா 25 yes 25 yeah okay ஓகே நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி பவுலும் சீலாவும் எது குடிக்குதுன்னா 2 of them praying. you see வசனம் சொல்லுது மத்தேயு புஸ்தகம் 18:20 இங்கே 2 பேர் 3 பேர் கூடுறாங்களோ அந்த நடுவிலே நான் இருக்கிறேன். யூ மஸ்ட் திஸ் இஸ் நாட் அ சீக்ரெட். சி ஏன் கடவுள் ரெண்டு பேர் அனுப்புனார் தெரியுங்களா? வாய் சி வென் டூ பீப்புள் கோ ஊழியத்துக்கு போகும்போது 2 or 3 கூடுறாங்க நாமத்தினால அந்த நடுவிலே நான் இருக்கிறேன். You see, God is with you. Like 2 of you and your brother going for ministry, recognize that. கடவுள் நான் கூட போகிறாரு. அப்போ இதில் என்ன ரகசியம்னா அவங்க ஜப வேற ப்ரே பண்ணாங்க அடுத்துல worship God. You see 2 பேர் ஏன் worship you know why God was there with them. You cannot see because God said where 2 or 3 gather I am there. அப்போ என்ன நடந்துச்சு? தேவ பிரசன்னம் இறங்கிடுச்சாங்க. சிறைச்சாலை அசைந்தது. அப்புறம் எல்லோருடைய கட்டுகளும் கட்டுகள் அவுட். சபையில் இது நடக்கணும். சபையில் என்ன தெரியுமா 30 years back இப்படி நடந்துச்சு. We have seen people will cry, people will roll in the floor crying because they know they are sinners, you know. Today அந்த worship குறைஞ்சு போயிடுச்சு. So we have to go, young people, you all must wake up, come, let us worship, fast and pray and bring this power to the church, you know. You see Paul Silaக்கு என்ன what's the difference? Paul and Sila அவங்க 2 பேரும் மனுஷன், அவங்க கூட கடவுள் இருந்துச்சு. அப்போ 2 பேரும் துதிச்சாங்க, தேவ பிரசன்னம் இறங்கிடுச்சு. ஏன் நீங்கள் 2 பேரும் துதிச்சா தேவ பிரசன்னம்? ஏன்னா நம்ம நேரம் எடுத்து நம்ம பரிசுத்த ஜீவியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நான் முடிக்க போகிறேன். அடுத்தது வந்து 3வது அப்போஸ்தலர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். 2 அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசித்தவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் ஒன்றிலே வைப்பார்கள். 3 தேவாலயத்திலே பிரவேசிக்கும் போகிற பேதுரும் யோவானும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். 4 பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். 5 அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். 6 அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. போதும். பார்த்தீங்களா? இயேசு நாமத்து வல்லமை இருக்கா இல்லையா? You see, the same Jesus is there. You see, our life is very important, you know. You have to live a disciplined life. Christian life is a holy life. You see, அப்போ இதில் வந்து ஆளுகள் என்ன கொடுத்தாங்க? பணம் தான் கொடுத்தாங்க. கிறிஸ்தவ சபையில் அவங்க ரட்சிப்பு இல்லை, ஜனங்களுக்கு அந்த சபையில் ரட்சிப்பு இல்லை. அவர் வந்து 38 வருஷம் என்ன பிச்சை வாங்கிட்டு தான் இருந்தார். ஒரு வயசில் போயிட்டு தூக்கி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். 38 வருஷம் அவர் எல்லாரும் காசு தான் கொடுத்தாங்க. கேன் யூ see the difference today? பேதுரு அப்புறம் ஜான் அண்ட் பேதுரு என்ன கொடுத்தாங்க? காசு கொடுத்தா அவர் செலவு பண்ணிடுவார், ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன கொடுத்தாங்க?
இயேசு கொடுத்தாங்க. give Jesus the doctor, he is your, அப்புறம் என்ன, he is your lawyer, he is everything for you. ஸோ காசு கொடுத்தா அவர் சார் முடிச்சிடுவார். ஆனால் ஜீசஸ் கொடுத்தோடனே ரட்சிப்பு வந்தது, அப்புறம் சால்வேஷன் வந்தது, அப்புறம் வேற என்ன, he got healed. Understand? அப்போ ஏன் ஜனங்கள் இயேசு கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க தெரியுமா? பால் என்ன, பேதுரு என்ன சொன்னார்? என்கிட்ட இருக்கிறது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இவனும் அவர் சும்மா ஒரு ஆள் பார்த்தா அவர் சும்மா இருக்க மாட்டார். எப்படியாவது அவங்க ஒரு பத்திரிக்கை கொடுக்கணும், இல்லாட்டி எதாவது சொல்லணும். அப்போ பேதுரு சொன்னார். பேதுரு ஆரம்பத்தில் இயேசுக்குள்ளே இருக்கும் போது என்ன செஞ்சார்? வாங்கி மீன் பிடிக்க போயிட்டார். அப்போ இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் மூலமாக சப்பானி ரட்சிக்கப்பட்டார். அப்போ 1வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம ரட்சிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ப்ரேயர் brings salvation for people. தெரியுங்களா? முதலாவது prayer preserves our salvation. ரெண்டாவது prayer gives power to witness to people. மூணாவது முடிச்சிடுவோம் சீக்கிரமாக, கொஞ்சம் நேரம். ஓகே, St. John chapter 6:33. 6:63. St. John chapter 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஓகே, அப்போ do you know that நீங்கள் இந்த பைபிள் நீங்கள் படிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லாட்டி இந்த வாழ்க்கை இந்த உங்கள் பைபிள் உங்களுக்கு விளங்காது. தெரியுதா? ரிமெம்பர் அந்த இதில் ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு மகத்துவங்கள் எழுதினேன், நீங்கள் அற்பமாக என்ன நீங்கள் வாய். அவங்ககிட்ட தேவ ஸ்பிரிட் இல்லாதனால அவங்களுக்கு வெறும் வார்த்தை. அப்போ ஜெபம் நீங்கள் ஜபிக்கும் போது என்ன செய்யுதுன்னா, கடைசியாக முடிச்சிடுவான். ஜெபம் முடிக்கும் போது கடைசியாக எபிசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19, இங்கிலீஷில் 18, தமிழில் எபிசியன் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19. எபிசியன் சாப்டர் 1:19, வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைபடியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவமும் Ephesians 1, Ephesians chapter 1 verse 19. 19 also. Yeah. Hey. Cannot be. Correct, I sure. Wait, 20 hours. படி. எல்லா துறை கண்ணு பத்தி எழுதுறி. கண்ணு, ஐஸ். Ephesians இருக்கு, கீழே இருக்கு. படி 19 படி. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவமும் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். பிரகாசமான கண்கள். பிரகாசமான கண்கள் உங்களுக்கு எப்படி வரும்? light, bright light, when you pray only, God gives more light, இங்கிலீஷ்ல எல்லாம் இருக்கு. light, understanding, what that English நல்லா சொல்லப்பட்டிருக்கு. It's like your eyes may be understanding, be enlightened. Enlightened means understand, you will understand. இப்போ ஏன் ஜனங்கள் பாசனத்தை படிக்காமல் இருக்காங்க தெரியுங்களா? படித்தா அவங்களுக்கு வெறும் பார்க்கறதுக்கு not interesting, because it's a spirit. The word of God is a spirit.
ஸோ யோர் ஸ்பிரிட் மஸ்ட் பி ஸ்ட்ராங் enough டு when you read. அப்போ நீங்கள் சரியாக ஜெபிக்கலாட்டி உங்களுக்கு ஒன்றுமே விளங்க. சில பேர் இப்போ பைபிள் படிக்காமல் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் நீங்கள் நான் என்ன செய்யணும்னா அதிகமாக ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கடவுள் உங்களோட கண்கள் திறப்பார். மன கண்கள் திறந்து விட்டோன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அதுக்கு 3 காரியத்தை நம்ம தியானித்தோம். முதலாவது ஜெபம் என்ன செய்யுது, நம்ம ரட்சிப்பு பாதுகாப்பு கொடுக்கறது. ஓகே. 2வது ஜெபம் என்ன செய்யுதுன்னா நமக்கு வல்லமை கொடுக்குது பிசாசு தரத்துக்காக. அப்போ 3வது ஜெபம் என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்குது, கண்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது. இந்த வசனத்தை புரியறதுக்கு கடவுள் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு கண்களுக்கு. இங்கே லைட் gives a light to so understand the word, அப்போ very important. Today we saw the importance of prayer. So today if you are praying just one morning only, learn to pray slowly. Afternoon try to pray, night. So try to keep your spirit strong. நீங்க என்ன செய்யுங்கன்னா ஜபிங்க. இப்போ ஜபதான் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுங்களா? உங்களை கடைசியாக முடிச்சிடுவோம். பேர் என்ன, நோவா குடும்பம் ஏன் 6:9 படித்து முடிச்சிடுவோம். 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு, நோவா was having a what you call habitual fellowship, continual fellowship. That means fellowship means he was praying and have fellowship. Only 8 பேர் தான் பரலோகத்துக்கு போனாங்க. ஏன் பரலோகத்துக்கு 8 பேர் போனாங்க? அவங்க ஆவியில பெல்லமாக இருந்தாங்க. தேவ சத்தத்தை, கடவுள் வருக சத்தத்தை கேட்டாங்க. மற்ற ஜனங்கள் ஏன் போலன்னா தேவ சத்தத்தை நம்ம கேட்கல, அவங்க போல. அதனால இந்த கடைசி நாளையில் நம்ம ஜீவிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் you can see when others don't pray, never mind, you pray for yourself. உங்களை பார்த்து உங்கள் family will follow you. உங்களை தான் பார்த்துருப்பாங்க. உங்கள் younger people look at you, how you live. So pray through prayer only Noah's family went. அப்போ eternal life is very precious. ஆனால் rest people என்ன போக முடியலைன்னா அவங்களுக்கு ஜெப பார்த்தல. நம்ம காலவேல நம்ம ஜெபிப்போம். இந்த வசனம் மூலமாக அநேக பேர் கேட்டு என்ன செய்வாங்க, ஜெபத்துக்கு இடத்தை அவங்க கொடுப்பாங்கன்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பிலே தகப்பனே, இந்த கால வேளையில் பால் சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவர் வசனம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு, மனுஷன் எப்பொழுது ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த கால வேளையில் அப்பா டேனியல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிச்சார் ஆண்டவரே. தாவீது ராஜா 3 வேளை ஜெபிச்சார் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு 3 வேளை ஜெபிச்சார் ஆண்டவரே. ஜெபமே ஜீவியம். நோவா குடும்பம் ஜெபத்தினால பரலோகத்துக்கு போனாங்க ஆண்டவரே. ஐயா, அந்த வசனம் ஜனங்கள் கேட்டு அவங்க they will change their life, Lord. They will pray more and more, Lord, and prepare for themselves for the coming of your second coming. 2ஆம் வருகைக்கு ஆண்டவரே அவங்க அதிகமாக ஜெபிச்சு வருகைக்காக ஆயத்தம் பண்ணுவாங்கன்னு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். Praise the Lord. God bless you.